அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது வர இருக்கின்ற டிசிசிபி தேர்வுக்கான கூட்டுறவு சட்டம் தொடர்புடைய கேள்விகளை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா, ஒரு 50 கேள்விகள் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்முடைய ஆர்எஸ் கவின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் நம்ம சேனல் சார்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசிசிபி தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுக்குறோம். அந்த டெஸ்ட் பேட்ச் சார்ந்த முழுமையான தகவலை உள்ளடக்கிய பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை படித்து பார்த்து நீங்களும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள், சென்னை மாகாண அரசாங்க கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? இது வந்து ஒரு மிக முக்கியமான கொஸ்டின். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சென்னையை பொறுத்தளவில் 1932 தான் முதல் கூட்டுறவு சட்டம் என்பது கொண்டு வராங்க. சரிங்களா, அது வரைக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 1912 இந்திய கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டுறவு அமைப்புகள் என்பது பதிவு செய்யப்பட்டது. அது சார்ந்த வழிமுறைகளை பின்பற்றி தன்னுடைய வியாபாரங்களை மேற்கொண்டது. சரிங்களா, இந்த 1932க்கு பிறகு இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அவை பதிவு செய்யப்பட்டது. அதை பின்பற்றி தங்களுடைய வியாபாரத்தை மேற்கொண்டது. சரிங்களா, இந்த சட்டம் தொடர்புடைய 2 குழுக்கள் இருக்குது, ராயல் குழு அதுபோல் டவுன்சன் குழு. இந்த 2 குழுக்களும் நம்ம மாகாணத்திற்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை கொடுத்தாங்க. அந்த பரிந்துரை அடிப்படையில் தான் சென்னை மாகாணம் வந்து அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை 1932 ஏற்றுவாங்க. சரிங்களா, இதற்கு முன்னால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டிலே முதலாக மகாராஷ்டிராவில் 1925 கூட்டுறவு சட்டம் கொண்டு வருவாங்க. அதைத் தொடர்ந்து 2வது தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. கீழ்காணும் எந்த பிரிவு தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்தில் கூட்டுறவு ஒன்றியங்கள் பற்றி குறிப்பிடுகிறது? இது வந்து ஒரு மிக முக்கியமான கொஸ்டின். இதற்கு விடை பார்த்துக்கிட்டிங்கன்னா 19. கூட்டுறவு ஒன்றியங்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு கூட்டுறவு ஒன்றியங்கள் அமைக்க வேண்டும். அது சார்ந்த தகவலை குறிப்பிடக்கூடியது தான் இந்த 19 பிரிவு கூட்டுறவு ஒன்றியங்கள். சரிங்களா, அதே போல் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தை கையாளக்கூடிய பிரிவு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிவு 91. அது நல்லா ஞாபகம் வச்சு விடணும். சரிங்களா, அந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒன்று கண்டிப்பாக இருக்கும் தேர்வுக்கு. தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்தில் உறுப்பினர் தகுதியின்மைகள் பற்றி குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு எதுனா 23. இந்த 23 வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினருடைய தகுதியின்மையை குறிப்பும், 21 தகுதியினை குறிக்கும். சரிங்களா, அது நல்லா ஞாபகம் வச்சு விடணும். உறுப்பினர்களின் சொத்து விவர அறிக்கையை சங்கத்தில் எத்தனை ஆண்டுகள் பராமரிக்கப்பட வேண்டும்னா நிரந்தரமாக கண்டிப்பாக பராமரிக்கணும். ஏன்னா ஒரு உறுப்பினருடைய சொத்து என்று வந்தாலே அது நிரந்தரம் தான். சரிங்களா, அப்போ அதை நிரந்தரமாக தான் அந்த அறிக்கையை பராமரிக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடணும். சரிங்களா, கூட்டுறவு சட்டத்தின் உறுப்பினர்களுக்கு ஓட்டு உரிமை பற்றி குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு அது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களுடைய சட்டத்தின் பிரிவு பார்த்துக்கிட்டிங்கன்னா 26 தான். அந்த உறுப்பினர்களுக்கான ஓட்டு உரிமையை குறிக்கிறது. சரிங்களா, இவங்க வந்து நிர்வாகக்குழு தேர்தலில் ஓட்டு போடுவாங்க. சாதாரண விடுமுறை பதிவேட்டை எத்தனை ஆண்டுகள் பராமரிக்க வேண்டும் சொன்னால் மினிமம் 1 இயர் தான். சரிங்களா, இதெல்லாம் இந்த ஏடுலாம் 1 இயர் பராமரித்தாலே போதுமானது. சங்கத்தின் தபால் பதிவேடு எத்தனை ஆண்டுகள் பராமரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் 3 வருடங்கள். 3 வருடங்கள் பராமரித்தால் போதுமானது. சரிங்களா, தமிழ்நாட்டில் தனிய அலுவலர் நியமன சட்டம் எந்த ஆண்டு 1976. தனிய அலுவலர்னால் வேறு யாருமே கிடையாது. ஒரு கூட்டுறவு சங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் தேர்தல் நடத்தப்படாத பட்சத்தில் தனி அலுவலர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு அலுவலர் நியமனம் செய்யப்பட்டு அந்த சார்ந்த மேலாண்மைகள் மேற்கொள்ளப்படும். சரிங்களா, அதுதான். புதிய கூட்டுறவு சட்டம் அமலாக்கப்பட்ட ஆண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், 1988. சட்டம் வந்து 1983 தான் சட்டம். சரிங்களா, இது சார்ந்த விதிமுறைகள் தான் 1988 வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. நடைமுறைப்படுத்துவது வரைக்கும் 1961 சட்டம் தான் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்தது. சரிங்களா, அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கத்தின் மேசை நாற்காலி பதிவேடு எத்தனை வருடம் பராமரிக்க வேண்டும்? இது ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கூட்டுறவு சங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசை நாற்காலியெல்லாம் சொத்து. அந்த கூட்டுறவு சங்கத்தில் அந்த மேசை நாற்காலியை வந்து எப்படி பராமரிக்கிறாங்களோ அதே போன்று நீண்ட காலம் வந்து அது வந்து பயன் கொடுக்கும். அதனால் அதை சார்ந்த ஏடுகள் பதிவேடுகளை நம்ம நிரந்தரமாகத்தான் நம்ம பதிவு செய்யணும், பராமரிக்க வேண்டும். அதை நம்ம நல்லா பார்த்துக்கிடணும். சரிங்களா, தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் 1983 கீழ்கண்ட எந்த பிரிவு தகராறு பற்றி குறிப்பிடுகிறது? தகராறு என்பது 90. சரிங்களா, இதில் வந்து நம்ம ஒன்று பிடிச்சோம். தகராறுனா என்னென்னா சங்க பணியாளர்கள் சார்ந்த எந்த ஒரு நடவடிக்கை அந்த சார்ந்த பிரச்சனைகள் வந்து இந்த பிரிவுகள் விசாரிக்கப்பட மாட்டாது. ஏனைய பிரச்சனைகள் இந்த பிரிவின் கீழ் விசாரிக்கப்படும். சரிங்களா, அது ஒன்று மாத்திரம் இல்லை ஹைலைட்டு. இது வந்து ஒரு மிக முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு டிசிசிபியில் கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு கலைப்பு அலுவலர் பற்றி குறிப்பிடுகிறது? நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 37 கீழ் தான் ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவாளர் கலைக்கின்றார். 38 கீழ் அந்த கலைப்பு அலுவலரை நியமனம் செய்கிறார். 138 படி அதோட அதிகாரம், அவருடைய அதிகாரத்தை குறிப்பிடுறாங்க. ஸோ அதிகாரம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பாக ஸோ நம்முடைய கூட்டுறவு சங்கத்தை கலைக்கும் பொழுது அவருடைய சொத்துக்கள், பொறுப்புகள் இவற்றெல்லாம் பிரித்து நீட்டாக இது பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணி இது யார்கிட்டலாம் கடன் வாங்கியிருக்கிறாங்க, யாருக்கு கடன் கொடுக்கணும், ஸோ இது எல்லாத்தையுமே சரிவர அவர் மேலாண்மை செய்யணும். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு பதிவை ரத்து செய்தல் பற்றி குறிப்பிடுதுன்னா 140. இந்த 40 தான் பதிவை ரத்து செய்கிறது. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு கடன்களை வசூலித்தல் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னால் 144. சரிங்களா? 144 குறிப்பிடுகிறது. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு கூட்டுறவு தீர்ப்பாயம் பற்றி குறிப்பிடுகிறதுனா நல்லா ஞாபகம் 151. சரிங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டின்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கிடுங்க. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு கடன்கள் மீதான கட்டுப்பாடுகள் பற்றி குறிப்பிடுகிறதுனா 66. இந்த 66 குறிப்பிடுகிறது. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு கடன் பெறுவதில் கட்டுப்பாடுகள் பற்றி குறிப்பிடுகிறதுனா 67. இந்த 67 கட்டுப்பாடுகள் பற்றிய தொடர்புடையதை வச்சு குறிப்பிடுகிறது. சரிங்களா? ஸோ அதைத் தொடர்ந்து அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட இந்த பிரிவு நிதிகளை முதலீடு செய்வது பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ இது ஒரு மிக முக்கியமானது. 68 தான் குறிப்பிடுகிறது. நிதிகள்லாம் என்ன? இப்போ ஒரு எம்ப்ளாயிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பணிக்கொடை கொடுப்பதற்காக பணத்தை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதுமாதிரி வருங்கால வைப்பு நிதி சார்ந்த பணத்தை பிடிப்போம் செய்வாங்க. இந்த பணங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா நிதி உதவி பெறக்கூடிய வங்கியில் இது சார்ந்து தனி ஒரு கணக்கை தொடங்கி அவற்றில் அவங்க முதலீடு செய்து வைக்கணும். சேம நிதியாக இருந்தாலும் சரி, என்னென்ன ஒதுக்கீடு என்னென்ன ஒதுக்கீடுலாம் செய்கிறாங்களோ அதை பூராமே எங்கே பெறணும்னு சொன்னால் நிதி உதவி செய்யக்கூடிய அந்த மத்திய கூட்டுறவு வங்கியில் தனி ஒரு கணக்கை தொடங்கி அதில் முதலீடு செய்து வைக்க வேண்டும். சரிங்களா? அதுதான் பிரிவு 68 குறிப்பிடுகிறது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு நிதிகளை அங்கத்தினர்களிடையிலிருந்து பிரித்து கொடுக்கக்கூடாது பற்றி குறிப்பிடுகிறது? ஸோ 69. ஸோ எந்தெந்த நிதிகளை உறுப்பினர்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடாதுன்னு அது கிளியராக சொல்கிறது. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் கூடாது பற்றி குறிப்பிடுகிறதுனா 71. சரிங்களா? தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு வருங்கால வைப்பு நிதியை பற்றி குறிப்பிடுனா 78. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு பணிக்கொடை நிதி குறித்து குறிப்பிட 79. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 கீழ்கண்ட எந்த பிரிவு மகாசபை கூட்டங்கள் குறித்து குறிப்பிட 32. மகாசபைனாலே பொதுக்குழு தான். சரிங்களா? ஸோ அந்த பொதுக்குழு கூட்டி தான் அனைத்து என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கணுமோ அதுதான் எடுக்கும். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு நிர்வாக சபை அமைப்பை மற்றும் கூட்டங்கள் பற்றி குறிப்பிட 33. இந்த 33A என்பது தேர்தல் ஆணையம். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு தகுதியின்மை மற்றும் நீக்குதல் பற்றி குறிப்பிட 36. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு சங்கங்களின் முகவரி பற்றி குறிப்பிடுகிறதுனா 37. 37 தான் சங்கம் சார்ந்த முகவரி குறிப்பிடப்பட்டிருக்கும். தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவுக்கு சங்கத்தின் முதல் பற்றுரிமை பற்றி குறிப்பிடுகிறது 40. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு அங்கத்தினர்களின் பதிவேடுகள் பற்றி குறிப்பிடும் 46. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு தலைமை சங்கத்திற்கு அரசு நிதிகள் அளித்தல் பற்றி குறிப்பிடும் 53. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு அரசு கூட்டு துணை மூல நிதியை பற்றி குறிப்பிடும் 55. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு பங்குகள் வாங்குவதை அரசு அங்கீகரித்தல் பற்றி குறிப்பிடும் 56. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு பதிவு செய்தல் பற்றி குறிப்பிடும் 9. 9 பதிவு செய்வாங்க.
ஸோ 10ல் பதிவு சான்றிதழ் வழங்குவாங்க. 11 வந்து பார்த்திங்கன்னா துணை விதி திருத்தம் செய்வாங்க. சரிங்களா? 12 கட்டாய துணை விதி திருத்தம் அப்படின்னு சொல்லி வரிசையாக நம்ம இதையே படித்தாலும் போதுமானது. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு பதிவு செய்வதற்கான சான்று பற்றி குறிப்பிட்டா 10. சரிங்களா? அது வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணை விதி கட்டாயம் பதிவாளர் கட்டாயத்தின் பேரிலோ அரசின் கட்டாயத்தின் பேரிலோ துணை விதி திருத்தம் மேற்கொள்வது 12. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு வகை மாற்றம் பற்றி குறிப்பிடுகிறதுனா 17. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு கூட்டு வணிகம் பற்றி குறிப்பிட்டா 18. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு இணைய அங்கத்தினரை 22. இணைய அங்கத்தினர் சொன்னால் பி கிளாஸ் உறுப்பினர்கள் நம்ம சொல்லுவோம். அவங்கள வந்து 22 பிரிவின் கீழ் சேர்த்துக்கொள்ளலாம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கூட்டுறவு சங்கத்தினை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் படிவம் எண் 1. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கூட்டுறவு சங்கத்தினை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் பெற்றதற்கான ஒப்புதல் கீழ்கண்ட எந்த படிவத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும்னா படிவம் எண் 2. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி எந்த படிவம் சங்கம் பதிவு செய்யப்பட்டதற்கான சான்றாக பயன்படுத்தப்படுகிறதுனா படிவம் எண் 6. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி சங்கத்தின் துணை விதிகள் திருத்தத்தினை பதிவு செய்ய விண்ணப்பமாக பயன்படுத்தப்படுதுன்னா படிவம் எண் 9. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி எந்த படிவமும் ஒரு அங்கத்தினராக சேருவதற்கான விண்ணப்பமாக பயன்படுத்தப்படுதுன்னா 16. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி எந்த படிவம் தேர்தல் முகவரை நியமித்ததற்கு பயன்படுத்தப்படுதுன்னா 21. ஸோ கீழ்கண்டவற்றில் எது கடன் சங்கம் அல்லனா ஊரக பண்டகச்சாலைகள் வந்து கடன் சங்கம் அல்ல. சரிங்களா? கடன் சார்பற்ற சங்கங்கள் சொல்லுவாங்க. இவங்க வந்து கடன்லாம் கொடுக்க மாட்டாங்க, அமௌண்ட்லாம் கையில் கொடுக்க மாட்டாங்க, பொருட்களை தான் கொடுப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் லிமிடெட் சென்னையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? மொத்தம் 27. சரிங்களா? மாநில அளவில் செயல்படக்கூடிய கூட்டுறவு அமைப்புகளில் அதிகபட்சம் 27, 21, 27 உறுப்பினர்கள் வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? அதே போல் நெசவாளர் சங்கத்தில் எவ்வளோ உறுப்பினர்கள்? 26. ஸோ பால் உற்பத்தியாளர்கள் இணையத்தில் 27. அதே போல் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி லிமிடெட் சென்னையில் எத்தனை உறுப்பினர்கள்? 26 இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா 25 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. சொத்துரிமை மாற்று சட்டம் 1/7/1882 நடைமுறைக்கு வந்த இடம் வந்து கொச்சின். சரிங்களா? ஸோ 50 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.